எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு நல்ல சினிமாவுக்கு நான் உங்கள கூட்டிட்டு போறேன். இது படம் அப்படின்லாம் நெனச்சிடாதீங்க. சினிமான்னே வச்சா கூட இது நம்ம வீட்டு சினிமாங்க. நம்ம வீட்ல எடுத்த படம். அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னா, கேமராவே ஒரு வெளியிலலாம் வைக்கலங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்ச மாதிரி தான். படம் கிட்டத்தட்ட ஒரு 2 1/4 மணி நேரம். ஒரு 1/2 மணி நேரமாவது உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் தான் அது. இந்த படத்த மட்டும் இல்ல இந்த படத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. எங்க வீடு வேற அப்படின்னு சொன்னா நீங்க தெய்வ பிறவிங்க. இந்த படத்த ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். சீக்கிரமா போயிடுங்க. டைட்டில் போடுறதுக்கு முன்னாடியிலேருந்தே சிரிக்க ஆரம்பிச்சிடணும். படம் முடிஞ்சு வணக்கம் போட்டு அதுக்கப்புறமும் டைட்டில் ஓடும். அப்பயும் சிரிச்சுக்கிட்டே தான் நீங்க வெளியில வர முடியும். என்ன படம் அப்படின்னு சொல்லி இப்ப உங்களுக்கு தோணுதுல, டைட்டில் பேர் சொல்லிடுறேன். படத்தோட பேரு குடும்பஸ்தன். முக்கியமான தகவல் சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இதை நீங்க எத்தனை பேர் எடுத்துப்பீங்கன்னு தெரியல. உங்கள்ட்ட ஒரு 50லேருந்து 100 பேர் 200 பேர் வேலை பார்த்தா அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பீங்கல்ல, ஒரு போனஸ் கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஃபேமிலிக்கே குடும்பஸ்தன் டிக்கெட் எடுத்து கொடுத்து படத்தை பார்க்க சொல்லுங்கங்க. ஏன்னா நம்மள்ட்ட வேலை பார்க்குறவங்கலாம் கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வரும், கடன்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களை மறக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு இந்த படத்தை பார்க்க சொன்னாலே ஒரு புண்ணியம் தான். அது நிச்சயமாக எனக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஹீரோ மணிகண்டன், இந்த பையன் இவனுக்கு ஆஸ்கார்லாம் நிச்சயம். அந்த அளவுக்கு அநியாயத்துக்கு நடிக்கலாம் இல்லைங்க, நம்மள மாதிரியே இருப்பாப்ல. அதனால நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஹீரோயின் சான்வி மேகனா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, ரொம்ப அழகாக இருக்காங்க. அதுவும் சில சீனில் நம்ம இப்படி தான் சொல்லணும். ஒரு அண்ணியை பார்க்குற மாதிரி, ஒரு அக்காவை பார்க்குற மாதிரி, நம்ம வீட்டுக்காரங்களை பார்க்குற மாதிரி, ஒரு தங்கச்சியை பார்க்குற மாதிரி அவங்க அப்படியே அதுவும் உடஞ்ச அழுகிறப்பெல்லாம் கலக்கிடுவாங்க. மண் வாசனையில் எடுத்தோடனே ரொம்ப நல்லா நடித்தாங்கல்ல ரேவதி, அது மாதிரி இந்த படத்தில் ஒரு 10 பட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்தோடனே அது ரொம்ப லேட் ஆகாது. ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு. சார் மரியாதையாக பேசுங்க சார் அப்படின்னு கோச்சிக்கிட்டு வெளியில் மணிகண்டன், இல்லை இது சரியாக வராது, நம்ம வா கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, மாமாவோடையோ ஒரு 5 நிமிஷம் ஒத்து பேசியிருந்தீங்கன்னா வீட்டு சம்மதத்திலேயே நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலான்னப்பயே 2 பேர் கேரக்டருமே நமக்கு அழகாக அந்த டைரக்டர் புரிய வச்சுருவாருங்க. அதுக்கப்புறம் அப்படி கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் நடக்கிறப்ப அந்த நண்பர்கள் அந்த சப் ரிஜிஸ்டர் அப்படி பேசுவாங்கல்ல, ஐயையோ. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா இந்த 2 குடும்பமும் இந்த சாபம் விட்டு மண்ணல்லி இறைச்சி அப்போல்லாம் நம்ம கடந்து சிரிச்சா படம் 1/2 மணி நேரம் கழிச்சு நடக்கிறதெல்லாம் அப்போதானே நம்ம உழுந்து சிரிப்போம். அதெல்லாம் கிடையாதுங்க. அப்பான்னு ஆகிடும். எப்போடா இப்படி இந்த படத்தை சிரிச்சே பார்க்கணுமா, கண்ணெல்லாம் தண்ணி வந்துடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே அந்த வீடு சின்ன வீடு, அப்படியே நம்ம வீடு மாதிரியே இருக்கும். எப்படா இதுக்குள்ளேயே இந்த படத்தை இப்படி எடுப்பாருங்கிற கவலையே எனக்கு வந்துருச்சு. ஆனால் அவ்வளோ நல்லா எடுத்திருப்பார். அந்த பெட்ரூம் சீனாக இருக்கட்டும், அந்த கிச்சனாக இருக்கட்டும், அந்த பாத்ரூமாக இருக்கட்டும், ஐயோ. அதில் மிக முக்கியமான ஒரு வரி, 1 வருடத்திற்கு பிறகுன்னா அவர் போட்டிருப்பார் டைரக்டர். அதை கவனிக்க விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சீன் தான் அப்படியே அந்த டைனிங் டேபிளில் அந்த சட்னி வச்சு அப்படியே அந்த ஒய்ஃபு கோச்சிட்டு போகிறதுலேருந்து அப்படியே அவ்வளோ அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆட் கம்பெனியில் தான் மணிகண்டன் வேலை பார்ப்பாப்புல. ஒரு மோதிலால் ஜுவல்லரி அந்த ஓனராக ஒரு சேட்டு அப்படியே அந்த பான் பராக்கை போட்டுக்கிட்டு அவர் நட்டிக்கிறதெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆடு, அப்புறம் ஒரு வேனு, ஒரு சிவப்பு தொப்பி, ஒரு அறை, அப்படி வேலை போய் அதுக்கப்புறம் அந்த அக்கா வீட்டுக்காரரு சோமசுந்தரம், இந்த ஆளு நடிப்பு சக்கரவர்த்திங்க. ஐயோ, அந்த விக்கல் வர்ற மாதிரி ஒரு சிரிப்பாக பாருங்க. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு மாமா, அக்கா வீட்டுக்காரரோ இல்லை தங்கச்சி வீட்டுக்காரரோ, ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படியும் ஒரு 5-6 வீட்டுக்கு 2 ஆளாவது இருப்பாங்க. அவங்கள நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால இந்த பையன் வேலை போயிட்டுன்னு சொல்ல முடியாது. அவர் கேரக்டர் அப்படியே அடுத்தவனை இந்த ரணப்படுத்தி பார்க்கறது, அவனை கொடூரமாக அவனுடைய சுச்சுவேஷனில் பழி வாங்குறதுன்றதெல்லாம் காட்டிடுவார் டைரக்டரு. அதனால அந்த பையன் வேலையை விட்டுட்டு ஏன் கடை வாங்கி இதெல்லாம் செய்கிறாருங்கிறத புரிய வச்சிருவாரு நமக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் லோன்னு ஒன்று, அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாப்புல, இல்லை அதே மாதிரி தான் அக்சஸ் கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி, கான்டாக்ட்லாம் போயிட்டு எங்கடா போணுச்சு புத்தி, அது கேட்குதுன்னா நீ ஏன்டா அமுக்குன அப்படின்னு. அதுக்குள்ளே பணம் 21,000 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் படம் எடுக்கிற ஸ்பீடெல்லாம் நினச்சே பார்க்க முடியாதுங்க. வாழ்க்கையில் சட்டையை பிடிக்கிற காட்சி, அடிக்கிற காட்சியெல்லாம் இவ்வளோ ஜாலியாக எந்த டைரக்டரெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. படம் பூரா
அப்படியே சப்ஜெக்ட்னா அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள். நம்ம எதுக்காக அலையிறோம்? நம்ம எப்படியாவது இந்த சமூகத்தில் நல்ல மானத்தோடு வாழணும், நம்ம அங்கீகாரமாக இருக்கணும், நமக்கு ஒரு மரியாதை, இதுதானே. இந்த மரியாதையெல்லாம் போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம கடனே வாங்குகிறோம். அதுக்காக தான் போராட்டமாக அப்படியே ஒரு காது குத்து சீனு. ஐயையோ, அதில் நக்லைட்ஸ், இந்த படமே நக்லைட்ஸில் நிறைய பேர், நான் அதை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, கோச்சிக்காதீங்க. அதுவும் சாவித்திரின்னு சொல்லி ஒருத்தங்க, அவங்க அந்த புறம் பேசுறது, அந்த அப்படி இந்த நக்கலை பேசுறது இருக்குல்ல, தேவி சில்க்ஸா புடவை அப்படின்னு போய் அந்த ஜோக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காது குத்தப்ப பிஞ்சு காது அறுத்துறாதப்பா, அப்புறம் கம்மல் போட முடியாதுன்னு அந்த நம்ம ஆள் ஒருத்தர் எனி டைம் அவர் ட்ரிங்க்ஸில் இருப்பார். ஐயோ, அந்த ஜோக்கெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்போ அந்த ஆடு அப்படி தலையாட்டம், அப்படியே கேமராமேன் சுஜித்துன்னு நினைக்கிறேன் கலக்கியிருப்பாப்புல. எடிட்டிங் யாரோ கண்ணன் பாலுன்னு சொல்லி, அந்த மியூசிக் வந்து வைசாக்க அந்த ஆட்டை அறுக்கிறத காட்டிடாதீங்கப்பான்னு நம்ம மனசு தவிக்கும். ஒரு சவுண்டு மட்டும்தான் வரும் அந்த இடத்துல, ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அந்த இடம்லாம் மூக்குன்னு இருந்தால் மூக்கு சளி வரத்தான் செய்யணும் ஒரு டைலாக், அதுக்கு ஒரு அம்மா. அப்படி அதெல்லாம் முடிஞ்சு வந்து அதுக்கப்புறம் ஒரு வேலை தேடி போகிறது, திருப்பி கடன் வாங்குறது, அதுக்கு இந்த ப்ராமிசரி நோட்டு. இன்னமும் வாழ்க்கையில் ப்ராமிசரி நோட்டில் இந்த கையெழுத்து போடுறப்ப நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு சின்ன நடுக்கம் வருங்க. ஒரு சீனில் ஆர் சுந்தரராஜன் வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஒய்ஃபோட உட்காந்துக்கிட்டு அந்த மணிகண்டன்ட்ட சொல்லுவாப்புல, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. இல்லைப்பா, ஒரு எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணுனா நல்லதுன்னு ஜோசியக்காரன் சொன்னான்னு. அந்த ஜோசியக்காரன் 2 டைலாக் சொல்லியிருப்பான், எப்படி இருக்குன்னு கேட்டப்பா, ஐயோ அதெல்லாம் என்னால் சொல்லவே முடியாதுங்க. அட்டகாசமான டைலாக் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த அவங்க எடுத்த அந்த காட்சிகள் இருக்குல்ல, அவங்க அம்மா போட்ட ட்ரெஸ்ஸு, அந்த ஆர் சுந்தரராஜெல்லாம், இதுக்கு மேலே நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல, அதிகபட்சமாக வாழ்க்கையில் அப்படி தான் சிரிச்சிருப்பீங்க. நிறைய நேரங்களில் முந்தியெல்லாம் முதல்ல சின்ன பிள்ளையா இருக்கப்ப நல்லா படிக்கணும்னு நம்ம வேண்டிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு வேண்டிப்போம். அதுக்கப்புறம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிப்போம். கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் வந்துருச்சுன்னா ஒன்று தாங்க அதிகபட்சமாக வேண்டுவோம், வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். நான் சொல்கிறது உங்களுக்கும் ஒத்து போகும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும், ஐயோப்பா, அதுவும் இந்த ரெட் கேப்புன்னு சொல்லி இந்த தனியாக போய் அந்த சிவப்பு தொப்பி அப்படின்னு சொல்லி அவன் தனி ரூம் இக்னியோடு தான் இருக்கும், அதில் அவன் புலம்புறதா இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும். ஆர் சுந்தரராஜன் அப்பா ரொம்ப அருமையாக, நல்ல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் தெரியும். அவங்க அம்மா, எனக்கு அவங்கள நான் இது வரைக்கும் பார்க்கலங்க. ஐயோ, அந்த அம்மா எப்படி சொல்கிறது எனக்கு தெரில, நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த சாரி, அது ஒரு பெரிய பொட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் படம் முடிகிறப்ப அந்த சேப்பு புடவை நான் எதுக்கு கட்டுனேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அப்போ தாங்க தெரியும் நம்ம வீட்டு மருமகளுடைய நிலைமை என்ன, நம்ம அம்மாக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பயங்கர சிரிப்போடு இருக்கும், கவனிக்க விட்டுறாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சோமசுந்தரம் ஒய்ஃப் ஒரு பொண்ணு, அவங்க அனிதான்னு தான் அவங்க பேர், எனக்கு ஒரிஜினல் பேர் தெரில, ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. சோமசுந்தரம் வந்து கேட்பாரு, ஹாப்பி வித் அவர் மேரேஜ் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணு ஒரு டைலாக் பேசும் பாருங்க, விளக்கமத்து கட்டை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். அப்படியே நிஜமாகவே நமக்கு பயமாக இருக்குங்க, நம்ம வீட்டுக்காரங்கள்ட்ட இப்படிலாம் கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு படத்தோட டைரக்டர் ஒன்றி போயிருப்பார். திடீர்னு இந்த ஆன்லைனில் லோன் வாங்கினா ஐயோ கண்ணாவலான்னு திட்டுற மாதிரி ஒரு சீனு. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் நீ பணம் கட்டலைன்னா அப்படியே உன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் போய் நாரி போயிடும்னு அவன் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அந்த காந்தி பார்க்கு நண்பர்கள்ட்ட இந்த நம்பர்களில் இவங்க 1 மணி நேரம் ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் டைலாக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அப்போ மியூசிக்காக இருக்கட்டும், பூந்து விளையாடி இருப்பாப்புல டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி. இந்த பையனுக்குள்ள ஒரு பாக்யராஜ் இருக்காரு, ஒரு பாலச்சந்தர் இருக்காரு, ஒரு யூகி சேது இருக்காரு, ஒரு மௌலி இருக்காப்புல, நெல்சன் வரைக்கும் கலந்த கலவங்க இந்த பையன். ராஜேஸ்வர் காளிசாமின்னு தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டரில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். ஒரு பத்திரமா வச்சுக்கணும், ஒரு நிறைய சினிமா நமக்கு கொடுக்கணும். கடைசியாக அந்த ஹீரோயின் பேசுவாள், அப்போ மானம் போகலை, இப்போ மானம் போயிட்டுச்சான்னு அப்படியே பொங்கி அதுக்குள்ளே அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி அந்த சீனை டைரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அந்த பாப்பா வயிற்றுல போய் அந்த ஹீரோ பேசுவான், இல்லை பாப்பா வாழ்க்கையில் ரொம்ப நொந்துட்டான்ப்பா, நான் இப்போ சரியா இல்லைப்பா, நாளையிலேருந்து எல்லாம் சரியாயிரும்னு அவன் புலம்புறதா இருக்கட்டும்.
திடீர்னு அக்கா பொண்ணு வீட்டுக்குள்ளே பார்ப்பேன். இது எங்கே இப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி அக்காவை பார்த்தோன்னா, அக்கா எதுவும் நான்வெஜ் கேட்டால் ரூ. 1 காசு இல்லாமல் எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்கோழி வாங்க ஓடி ஓடி ஐயையோ! அப்போ ஒரு டயலாக் வரும். இந்த 10 மணி சாத்துவாங்கல்ல, அந்த கடைக்கு கூட நான் அப்படி ஓடுனதில்ல அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்து சமைச்சா, இது நல்லா வெந்திருக்குல்ல. சைனாலலாம் வந்து பாதி தான் வெந்திருக்கும்னு அவர் சொல்கிற டயலாக்காக இருக்கட்டும். இந்த படத்தை பார்க்குறப்ப 96ன்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ அந்த படம் ஓடினதுக்கு எல்லாரும் சொன்ன காரணமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சினிமா, செகண்ட் ஹாஃப் அவங்கவுங்க லைஃப் ஓடுனுச்சு, அதனால தான் அந்த படம் ஹிட்டுன்னு நான் இப்பயும் சொல்கிறேன். இந்த படத்தில் நிறைய காட்சிகள் நம்மோட வந்துட்டு முட்டி மோதி இது நம்மளும் செஞ்சுருக்கோம்ல, இந்த தப்பை பண்ணிட்டோம்ல அப்படின்னு நமக்கு உறுத்த ஆரம்பிச்சிருங்க. ஒரு ரூ. 500 சில்லற சீன் வந்துச்சுல, நிச்சயமாக என்னால் சந்தோஷமாக சொல்ல முடியும். யார் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் தொழில் பண்ணப்போ என்னுடைய ஷாப் ரொம்ப அழகாக இருக்கும். 10 நாள் எனக்கு ஆர்டரே இருக்காது. அந்த டயத்தில் அது ஒரு காம்ப்ளெக்ஸு. என்கிட்ட நிறைய பேர் வந்து சில்லறை கேட்பாங்க. நான் என்கிட்ட சில்லறைன்னா அந்த ரூ. 500 பணம் இருக்காது. அதனால் சில்லறை இல்லைன்னு தானே நான் சொல்லணும். அவங்களுக்கு கோவம் வந்துடும். நல்லா ஏசி போட்டு உட்காந்துருக்கான், திமுரு தானே இந்த ரூ. 500 அவன் சில்லறை கொடுக்கலேன்னு. அந்த மாதிரி அந்த லட்சுமி பேக்கரியில் அந்த மணிகண்ட தவிக்கிற தவிப்பு இருக்குல்ல, அதுவும் தேங்காய் பால் முறுக்கு, ஐயையோ! இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி லைவாக போவோங்க. கடன் அப்படியே அந்த கடன்காரங்க சொல்கிற அந்த டயலாக்கு எல்லாம் சேர்த்து படத்தில் கடைசியாக டெலிவரி பெயின் அப்படின்னு தானே அது போகும். இந்த பக்கம் ஒரு டெலிவரி, இன்னொரு பையனையும் சேர்த்து ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்பா, அதாவது ஒரு சீரியஸான சீனுங்க, கிளைமேக்ஸு. ஆனால் அப்போயும் கடந்து சிரின்னு சிரித்து ஒரு ட்ரேயில் கொண்டாந்து அந்த பாட்டில் மூடியை கொடுத்தா, இல்லை ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்குன்னு அந்த நர்ஸு சொல்கிறதா இருக்கட்டும், அப்பா சிரித்து மாளாதுங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, கடன் வாங்கியாவது இந்த படத்தை பார்த்துருங்க, வாழ்க்கையில் கடனே வாங்க மாட்டீங்க. இப்படி ஒரு படம் கொடுத்த இந்த ராஜேஸ்வர் காளிசாமி, ரொம்ப நாளைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். சும்மாலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு வரல, ரொம்ப நாள் நல்ல கடுமையாக உழைச்சிருக்கீங்க. அது படத்தை பார்த்தாலே தெரியுது. எடிட்டர் சார், நம்ம ஆளுக்கு இந்த ராஜேஸ்வர் காளிசாமிக்கு இந்த பாட்டை ஏன் சார், அவருக்கு இந்த டீமுக்கே, இந்த குடும்பஸ்தன் டீமுக்கே அந்த பாட்டு பொருந்தும் சார், போடுங்க சார். உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. நன்றிங்க.